ஹாய் அஸ்லாம் வலைக்கும். நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி 5 சீசனோட ரெசிபி ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோயா செஞ்சி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு, அதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அதோடு சேர்த்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்துச்சு, ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சோன்னு. அப்புறம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம தண்ணி 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 200 ml ஒரு கிளாஸஸ் அதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிக்கோங்க. நம்ம மாவு பதத்துக்கு வந்துடும். லைட்டாக கோதுமை தோசை சாப்பிட்டா அந்த ஃபீல் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் கோதுமை தோசையெல்லாம் பீட் பண்ணிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. வீட்லையுமே எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது நம்ம இப்போது பேட்டர் மாதிரி ரெடி ஆகிடுச்சு, தோசை பேட்டர் மாதிரி. வாங்க இப்போ இதை நான்ஸ்டிக்கில் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கிட்டேன். நல்லா ஃபுல்லாக பரப்பி ஊற்றிக்கோங்க. இலாஞ்சி அப்படின்னு இதுக்கு பேர் வந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலாஞ்சின்னு ஒரு ட்ரீ இருக்குது. அதே மாதிரி அந்த ட்ரீ எங்கே கிடைக்கும்னா, எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இலாஞ்சின் வில்லேஜ் ஏரியா ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே ரொம்பவே இது மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி ரொம்ப மலையாளத்தின் கேரளா சைடு ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். நம்ம ஈஸியாக ஒரு குவிக்காக ஒரு பேன் கேக் செய்கிற மாதிரி செய்யலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். எனக்கு கோமாளியில் அப்படி ரீக்ரியேஷன் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் அப்படி செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை மைதாவில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். கிட்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு இல்லாட்டி ராகி மாவில் கூட செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் அது பொரியறதுக்காக நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் என்ன நெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நல்லா திருப்பி போட்டுருங்க. திருப்பி ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் நேரம் வெந்தாலே போதும், ஒரு 1 நிமிஷம் போதும். இப்போ நம்ம அகைன் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ண கேஷ்யூஸ் அண்ட் மீஸும் சேர்த்து நல்லா நெய்யில் முருவ விடுங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் முருவி விட்டுக்கோங்க. அடுத்து நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம் அப்படி இல்லாட்டி ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். வெல்லம் நல்லா நுணுக்கி பவுட்ரு மாதிரி இருக்கணும். ஸோ அதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களால் எனக்கு பாகு மாதிரி தான் காய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. சேர்த்து நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நெய்யோடு எல்லாமே ஒட்டி ஒரு நிமிஷத்துக்கு பேனில் வச்சு எடுத்துருங்க. ரொம்ப முருவ விட வேணாம். இதோட ஒரு ஏலக்காய் நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஸ்டஃப்பை நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணிடலாம். அப்படியே எடுத்து இதை அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்னர் சைடில் வச்சுக்கோங்க, நடுவில் வைக்க வேணாம், ஏன்னா ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் அந்த எட்ஜஸை இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கினக்கப்புறம் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது விழுகாமல் ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ அதுக்காக தான். இங்கே பார்த்தீங்களா, அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான எலாஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் டீ டைமில் ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணணுன்னா ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா வேலையே முடிஞ்சிருச்சு. வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஒரு பெரிய சைஸ் பேன் கேக் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இல்லை உங்கள் கிட்ஸோட டம்மியும் நல்லா ஃபில் ஆகும். இது ஒரு ரோல் சாப்பிட்டாலே. வெல்லம் தேங்காய் பூலாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டு அடி தூளாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சந்தோஷமாக இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.